Motorola என்ன கம்ப்ளீட்லி ஷாக் பண்ணிட்டாங்க. 2026ல ஃபோன் பிரைசஸ்லாம் ஏறிட்டே இருக்கும்போது புதுசா Motorola signature launch பண்ணிருக்காங்க. and இதோட பிரைஸ் நான் டைரக்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. 12 to 56 GB வேரியன்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ஸ் 55000 ரூபாய், 16 GB வேரியன்ட் 60000 ரூபாய். and இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிளாக்ஷிப் கிரேட் ஃபோன் கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஃபிளாக்ஷிப் என்னலாம் கொடுத்திருக்காங்க, கேமரால என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ பாருங்க. அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், லெட்ஸ் கோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so box நீங்க பாத்தீங்கன்னா black கலர்ல Motorola signature போட்டிருக்கு, sound by Boseனும் போட்டிருக்காங்க, and இந்த பாக்ஸ்க்குள்ள fragrance இருக்கு. So let's check that. Thanks for choosing our products, Motorola signature. தூ கண்டராவி பண்ணிட்டீங்க அன்பாக்ஸ் அவ்வளவுதான். அம்மா, இந்த அர்ணவ் வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஜோக்கை எதுக்கு திருப்பி திருப்பி பண்றேன் நீ? ஜோக்குனே அவ்வளவுதான். சரி, ஓகே. ஸோ ஃபோன் இருக்கு, சைடில் வச்சிடுறேன். அண்ட் ஓ மை காட், உன்னோட அடுத்த பர்ஃப்யூமோட ஃப்ரேக்ரன்ஸ் ஆக்சுவலி pretty good. மணக்குது. தேய்ச்சிக்கிறியா? சூப்பர் மச்சி. ஓகே, ஸோ பாக்ஸில் தாறுமாறான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த சைடில் வச்சிடலாம். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 வாட் சார்ஜிங் பிரிக் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அண்ட் ஜென்ரலி மோட்டோரோலாவோட சார்ஜர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா USB PD சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த சார்ஜரை வச்சு நீங்கள் மற்ற டிவைசஸும் சார்ஜ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. இங்கே இருக்குது பாருங்க, நான் கேஸ் இல்லை இந்த பாக்ஸில். யாருன்னா கேஸ் கிடையாது. தப்பு எதுவும் பண்ணாது, அது கேஸ் போட்டு. விஜய் படம் ஜனநாயகம் கேஸ் என்ன நடக்குது அதை சொல்லு நீ ஃபர்ஸ்ட். அதெல்லாம் வேண்டாம், விடு, அன்பாக்ஸ் பண்ணுவோம். சிம் இஜெக்டர் டூல் இருக்கு, சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யூவி ப்ரொடெக்ஷன் போடும்போது அதுக்கு ஸ்டிக்கர் க்ளூ. டைம் வேஸ்ட் பண்றேன், அவன் அன்பாக்ஸே பண்ண விட மாட்டேங்கிறான். அது சைடில் வச்சிடலாம். ஃபோனை பார்ப்போம். ஐ எம் so excited. பிக்சர் அவன் என்ன. ஸோ திஸ் இஸ் த Motorola signature. உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. ஏன்னா இது Motorola Edge சீரிஸ் மாதிரியே இருக்கு. ஒரு புது சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா புது டிசைன் கொடுத்துருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கும். எனிவே நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த பேண்டோன் ஆலிவ் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பேண்டோன் கார்பன் கலர் ஒன்று இருக்கு. அண்ட் ஆலிவ் இது பேரு, நான் பேண்டோன் சாணி கலர் அப்படின்னு. ஐயோ, அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃபினிஷ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கார்பனில் வந்து உங்களுக்கு 12 ஃபினிஷ் கிடச்சிரும். அண்ட் சைடில் வந்து ஆர்மர் கிரேட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஃப்ரண்ட்டில் கார்னிங் கோல்ட் கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது பண்ணி பார்த்துருவோம். ட்ராப் டெஸ்ட் குவிக்லி. சப்புன்னு விழுந்துச்சுல்ல, ஒன்றுமே ஆகலை. பின்னாடியிலேருந்து no problem, all fine. So build பொறுத்த வரைக்கும் it's really good. In fact உங்களுக்கு IP610 ரேட்டிங்கும் கிடைக்கும். military standard 810H certification கொடுத்திருக்காங்க. Motorola generally எந்த குறையும் வைக்கிறது இல்ல, அதே மாதிரி இந்த Motorola signature-லயும் எந்த குறையுமே இல்ல. of course உங்களுக்கு வந்து Moto AI key ஒன்னு ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க. மேல ஸ்பீக்கர் grill இருக்கு, Dolby Atmosல போட்டிருக்காங்க. சைடுல வந்து உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் இருக்கு. கீழ நீங்க பாத்தீங்கன்னா டைப் C 3.1 போர்ட் இருக்குங்க. so that's really good. ஒரு SIM card tray கொடுத்திருக்காங்க. of course SIM card tray-ல நீங்க dual nano SIM card போட்டுக்கலாம். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த டெஸ்ட் பண்ணும்போது இந்த போன்ல eSIM சப்போர்ட் கிடையாது. ஒரு flagship போன்ல eSIM சப்போர்ட் கண்டிப்பா தேவை. eSIM சப்போர்ட் கொடுக்காதது இஸ் a let down. ஓகே, அடுத்து நம்ம டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லட்சக்கணக்கில் நீங்க வந்து அன்பாக்சிங்ஸ் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைபே கொடுக்கிறது இல்ல. bye hit the subscribe button. ஓகே, டிஸ்ப்ளே ஸ்விட்ச் ஆன் பண்றேன். ஸ்விட்ச் ஆன் பண்ற வரைக்கும் நான் ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு 6.8 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. of course OLED டிஸ்ப்ளே தான், LTPO டெக்னாலஜி இருக்கு. so 1 to 120 Hz உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும் சிஸ்டம் யூஐல. பட் டாப் எண்ட்ல உங்களுக்கு 165 Hz வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு கேம்ஸ் விளையாடும்போது. so that's really nice. and டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் தாறுமாறா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து Pantone certification for skin tones and colors ரெண்டுமே கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 billion கலர்ஸ் இருக்கு. HDR10+ Dolby Vision சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. and YouTubeல
HDR வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 6200 nits பீக் பிரைட்னஸும் கிடைச்சிரும் அண்ட் வெளிய சூரிய வெளிச்சத்துல ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி பிரைட். ஒரே பிரச்சனை என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன் சப்போர்ட் கிடையாது. டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்கணும். ஓவரால் டிஸ்ப்ளே குவாலிட்டி ஐ ரியலி லைக் இட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டி நான் உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு டால்பி அட்மாஸ் மட்டும் இல்லாம இதுல வந்து போஸோட டியூனிங் வேற இருக்கு. ஸோ ஒரு காப்பிரைட் ஃப்ரீ சாங் கேட்டு பார்க்கலாமா? காப்பிரைட் ஃப்ரீ கர்நாடிக் மியூசிக்னு யாரும் சர்ச் பண்ணியிருக்காங்க, அதை தான் ப்ளே பண்ணுவோம். ஆஹா, அப்படி கச்சேரியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லை? ஆக்சுவலி த சவுண்ட் குவாலிட்டி ஸ்பீக்கரோட திஸ் க்ளீனாக இருக்கு. ஏஐ வச்சு நல்லா பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவே சவுண்ட் குவாலிட்டி க்ளீனாக இருக்குது, கிளாரிட்டி இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல் பாடியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பேஸ் இருந்திருக்கலாம். பேஸ் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. ஆல்ரைட், பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 8 Gen 5 கிடச்சிரும் அண்ட் LPDDR5X RAM டைப்பும் UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிடோவில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஆன்டிடோ ஸ்கோர் உங்களுக்கு கிடச்சிரும். கீக் பெஞ்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 9000 மேலே உங்களுக்கு மல்டி கோர் ஸ்கோர் இருக்குது. 60% CPU ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். BGMI CODயில் நீங்கள் 120 FPSல கேமிங் விளையாடலாம். இன்ஃபேக்ட் இதில் பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரலி எங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனை எதுவுமே வரல கேமிங் பண்ணும்போது. ஆனா மோட்டோரோலா வந்து கொஞ்சம் த்ராட்லிங் பண்ணிருக்காங்க சோ தட் ஹீட்டிங் அதிகமா ஆக கூடாது அதுக்குன்னு. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்லிம் ஃபோன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் Snapdragon 8 Gen 5 க்கு நல்லா பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பை தி வே ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த ஃபோன் வந்து வெறும் 7 mm thin தாங்க. தட் இஸ் ரியலி குட். அண்ட் வெயிட் செக்கே பண்ணல. வெயிட் செக் பண்ணுவோம். கொடுங்கப்பா, weighing scale கொடுங்க. எல்லாம் பண்ணா ஆனா weighing scale கொண்டு வரல. வேஸ்ட். ஸோ weighing scale வந்துருச்சு, குவிக்லி செக் பண்ணலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஃபோன் வந்து செம்ம லைட்டான ஃபோனுங்க. ஃபிளாக்ஷிப் ஃபோன் ஜென்ரலி 200 grams மேலே கண்டிப்பாக இருக்கும். இது நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஷாக் ஆயிடுவீங்க நீங்கள். 187.3 grams. Just 187.3 grams. இந்த 187.3 கிராம்க்குள்ள ஒரு 5200 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. Of course 6000 mAh கொடுத்திருக்கலாம், ஒரு 200 grams பண்ணிருக்கலாம். பட் இதுவும் ஒரு approach and I like it. And இந்த 5200 mAh பேட்டரியை டீசென்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் 1 day பேட்டரி லைஃப்ல ஈஸியா கிடைச்சிடும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், டர்போ ஸ்பீட் சார்ஜிங் இருக்கு, 50 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, 15 watt ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, 5 watt ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் வெரி வெரி குட் ஜாப். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 6 இருக்கு, NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் 5G பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி eSIM சப்போர்ட் கிடையாது. So keep that in mind. Finally கேமராஸ் பத்தி பேசலாம். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் Motorola has done a superb job. ஏன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க பின்னாடி. 50MP Sony Litia 828 சென்சார் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அது வந்து 1/1.28 inch சென்சருங்க. So ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சேம் சென்சர் தான் Vivo X300 Proலையும் Find X9 Proலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. கிரேசி இல்ல? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50MP Sony Litia 500 சென்சர் ஃப்ரண்ட் கேமராலயே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வீடியோ பத்தி சொல்றேன். வீடியோ ரெக்கார்டிங் நீங்க வந்து 8K 30 FPS Dolby Vision வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் வித் தி பிரைமரி கேமரா. அண்ட் மத்த எல்லா கேமராஸ் இன்க்ளூடிங் தி பிரைமரி கேமரா நீங்க வந்து 4K 60 FPS Dolby Vision வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். சோ வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா வீடியோ குவாலிட்டி லோ லைட்ல கொஞ்சம் ஓகேயா இருக்கு, பட் டே லைட்ல நல்லா இருக்குங்க. பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்ல எனக்கு டீடைல்ஸ் தாறுமாறா தோணுச்சு. கலர்ஸ் வெரி வெரி குட். ஏன்னா பேண்டோன் கலர் வேலிடேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெட்ஸ், ப்ளூஸ், கிரீன்ஸ் எல்லாமே ஒரு நேச்சுரல் அவுட்புட் கொடுக்குது. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன் கரெக்ஷன் இஸ் வெரி வெரி குட். செல்ஃபீஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் கூட நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ரியலி ரியலி நைஸ். ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3x 6x வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. 10x கூட நல்லா தான் இருக்கு. 30x 50x 100x இந்த மாதிரிலாம் நீங்க போனீங்கன்னா AI யூஸ் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணி இமேஜஸ் கொண்டு வராங்க. அண்ட் அதுல கொஞ்சம் டீடைல் சாஃப்டா இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு யூசபிளா தோணுச்சு. ஆனா அது ரெண்டு பிரச்சனை நோட்டீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து HDR நல்லா இருக்கு. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி லோ லைட்ல HDR தாறுமாறா இருக்கு. இன்ஃபேக்ட் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் வெரி குட். பட் HDRல ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. சில டைம் வந்து ப்ளூம் பிரச்சனை வருது, சில டைம் கிரஷ் பண்ணுது ஷேடோஸ். அந்த இன்கன்சிஸ்டன்சியை ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் Motorola. ஹோப்ஃபுல்லி தே டு தட். அண்ட் போர்ட்ரேட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 24mm 35mm 50mm 85mm. இதுல 85mm தான் பெஸ்டான ஃபோக்கல் லென்த். அண்ட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல எட்ஜ் கட் அவுட் இருக்கு, நல்ல போக்கா டிராப் ஆஃப் இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் 70mm
கிடையாதுன்னு எனக்கு ஒரு வருத்தம். ஏன் தெரியுமா? 70mm தான் 3x கேமரா இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு பெஸ்ட் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ 85mm நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் சாஃப்டாக இருக்கு. பட் ஓவரால் சூப்பரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட iPhone 17 இல்லை, ஆக்சுவலி அதோட பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கம்பேரிசன் வேணும்னா காமெண்ட்ஸ்ல கேளுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறோம். பை த வே, இந்த ஃபோனில் இந்த எடுத்துருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்களே செக் பண்ணுங்க, சொல்லுங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஓகே, ஃபைனலி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தாறுமாறான விஷயம் செஞ்சிருக்காங்க Motorola. 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 7 years. Of course உங்களுக்கு வந்து Hello UI எக்ஸ்பீரியன்ஸ் வித் Android 16 out of the box கிடைச்சிரும். அண்ட் இதுல மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா Moto AI 2.0 எக்ஸ்பீரியன்ஸஸ் தாங்க மெயின். ஏன்னா இந்த Moto AI 2.0 எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான AI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஆப் டிராவர் ஓபன் பண்ணோனே சர்ச் பார்லயே நீங்க வந்து AI யூஸ் பண்ணலாம். Perplexity Copilotல இன்பில்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் மூவ், பிளேலிஸ்ட் ஸ்டுடியோ, இமேஜ் ஸ்டுடியோ, இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு மோட்டோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ்லாம் கிடைச்சிரும். ஸ்மார்ட் கனெக்ட், மோட்டோ ஜெஸ்டர்ஸ், மோட்டோ செக்யூர், ஃபேமிலி ஸ்பேசஸ், ஃபீச்சர் ரிச் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் OS ஆகட்டும், இல்ல ஒரிஜின் OS ஆகட்டும், இல்ல ஹைப்பர் OS ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமைசேஷன், ஆஃப் கோர்ஸ் One UI, இதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கம்மியா கொடுத்திருக்காங்க, பட் யூஸ்ஃபுல்லான யூசர் பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. Moto AI எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி குட். ஸோ சிக்னேச்சர் ஒரு சிக்னேச்சர் கிளாஸ் ஃபோனுங்க. ஸோ சிக்னேச்சர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோட்டோவோட வெரி குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஆக்சுவலி வெரி குட் ஃபோனுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் நினைப்பாங்க மோட்டோ சிக்னேச்சர் ஒரு 60,000 கொடுத்து இந்த ஃபோனை வாங்கலாமா, இல்ல 55,000 கொடுத்து இந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. எஸ், அந்த டவுட் நிறைய பேருக்கு வரலாம். பட் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க மோட்டோல. என்ன தெரியுமா? மோட்டோ சிக்னேச்சர் கிளப்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெஷல் கான்சியர்ட் சர்வீசஸ் மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கொடுப்பாங்களாமா. ஸோ இந்த ஏர்போர்ட்ல மீட் அண்ட் கிரீட் மாதிரி டைப் எல்லாம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். ஜஸ்ட் டேம் கூல். ஸோ ஓவரால் மோட்டோ சிக்னேச்சர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் இட். உங்களுக்கு இந்த மோட்டோ சிக்னேச்சர் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech.